அதனால இந்த சின்ன சிறு பாலனா இருந்தாலும் இவனை அறிவோட செய்யறான். உயிர் போக கூட அங்க நின்று இருந்தா பாரு. இவன் நல்ல மனதை கருதி இந்த கேஸ் தள்ளுபடி பண்றான். போய் உன் பொண்டாட்டி எனக்கு பண்ண போ. பொண்டாட்டிக்கு என்ன பண்றது? ஊருக்குள்ள பிச்சை எடுத்து போடா. நீ உள்ள போப்பா. ஜானி ஜானி பூஜை பண்ணுங்க. குளிச்சாச்சு மந்தத்தை நீ சொல்ற, என் மந்தத்தை நான் சொல்றேன். மந்தத்தை நீ சொல்ற, என் மந்தத்தை நான் சொல்றேன். உனக்கு என்ன வச்சுங்க நீ சொல்லிட்டு போறான். ஓ சொல்றான். ஓ ஐயர் சுக்கர் மதத்தை சொல்லு. ஓம் காற்றிலே அடித்து ஒருபடியாக நிறுத்தி விட்டதையா. அம்மா போல பெற்ற மகனை போல உன்னை நான் பாதுகாப்பா சரி நீங்கள் காலால் காட்டிய வேலைகளை செய்து முடிக்கிறேன். பொண்டாட்டி வாயாடி அவகிட்ட படமா நடந்துக்கணும். என்னன்னா
நான் பூஜைக்கு மலையாளிக்கு போனேன்னா போன இடத்துல ஒரு என்னது பொண்ணா என்னது பொண்ணா என்னது பொண்ணா ஒரு பொண்ணு நம்ம வீட்டு பணிவடை வேலை செய்வதற்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இவன் நம்ம ஆத்துல வேலை விட மாட்டான். இவனை பார்த்தா நாட்டுக்கு ராணி போல தெரியுது. இவன் நம்ம ஆத்துல வேலை விட மாட்டான். காட்டிய வேலைகளை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறேன் அம்மா. சத்தி ஜானகிங்க அம்மா நீங்க கூப்பிட மாட்டேன். நான் ஜானுன்னா ஏமானும் வீட்டுக்கு என்ன வேலை இருக்கிறது? அப்படி கேளு. பெண்களுக்கு காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்து என்ன வேலை? பசுவின் சாணத்தை கொண்டு வந்து கரத்து வாசனையை தெளிக்கக்கூடிய பழக்கம். அப்ப வாசனை சாணம் போடுவீங்க இந்த பூமி கொண்டு போய் போட்ட வாசல் காயுது. நீ பண்ற கொடுமையை யாராவது போட்டு போட்டு அப்படியா? போட
ஆத்துக்காரி அடிச்சா மோசப்பட்டு இப்ப நான் என்ன எடுக்க போறோமா அடிச்சா அடி போட்டு போட்டு அடிக்கிறான் ஜானு நான் எப்படி குத்துறேன் அப்படியே நீ குத்துணும் கிரி தானா கட்சி முண்டா கிரி தண்ணி விடுங்கம்மா நான் குத்துறேன். அடிக்க அடிக்க எனக்கு மண்ணிய புஷ் பண்ணிக்கிட்டா ஆம்பளை தள்ளக்கூடாது ஆம்பளை தந்தா கேரளம் மாத்தியே போயிடும் நீ தள்ளி விடுங்க பார்த்து போடுறேன் நீ போட்டுனே போட்டிய மழையோட மதி ஜோர போட்டு நம்ம வீட்டுல குடிக்க தண்ணி இருக்கா தண்ணி கொண்டு வா ஒரு
ஹலோ ஹலோ சொல்லுப்பா. அங்க இருக்கான். ஏன்பா எங்க நாங்க தாத்தாவை நானும் சந்திர சித்துப்பெல்லாம் அங்க வந்துக்கிறோமே. ஆட்டம் பார்க்க வந்துக்கிறோம். அது எங்க இந்த லாலாபேட்டாண்ட. நீ கணேசனை வச்சு எதனா மேட்ச் பண்ணுங்கண்ணா. கணேசனை கூப்பிட்டுங்க, எதனா மேட்ச் பண்ணு. போன் அடிச்சு பாரு கணேசனுக்கு. நான் பண்ணல, நான் போன் அடிக்கிறேன். போட்டோ எந்த வருஷத்துக்கு இல்ல. நல்ல ஒரு நேரம் நேரம் எங்க ஆத்துக்காரர் நல்லா தூங்குறாரு. ஜானகி நல்லா தூங்குறா. இதான் தக்க சமயம். மன்னர் சொன்ன பிரகாரம் அந்த குழந்தை எடுத்து அந்த குழந்தை கைது நாமளே திருகி அந்த குழந்தை கொண்டு நாமளே அந்த பள்ளியை ஜானகி தலை போட வேண்டும். இதான் தக்க சமயம். நான் பெத்த பிள்ளைகள் நான் எப்பனாலும் அவனே சொல்லுவது. மங்களேஸ்வரர் சொன்னாரு, செல்லக்குட்டி அந்த குட்டி இது வந்து ஒரு முத்து குடும்பா. சரி ஆகிப்போம். என்னவோ சொன்ன பிரகாரம் சூத்து அடிக்கிற வழி தூங்குறாங்க. பால் கொடுத்து ஐயம்மா நீ எங்க நடக்குது? நீ எங்க நடக்குது? நான் தலையேறி இந்த ஊரு தலையேறி இவங்க எந்த விளக்கம் வந்தாலும் எண்ணிட்டு சொல்ல தேவை எனக்கு
எப்படியோ பக்கத்துல என் புள்ள போட்டுருந்தா என் புள்ளைய கை திருகி போட்டு எதா இருந்தாலும் எங்க மகாராஜா போலாம். எங்க மகாராஜா வாங்க வாங்க போலாம். மகாராஜா கொண்டு போட்டா பொண்டாட்டி புள்ள மகாராஜா மகாராஜா இந்த அம்மா பேரு சத்தியகாரங்க. இவங்க வீட்டுல இவங்க தொண்டு வேலை செஞ்சாங்களா? குழந்தைய பக்கத்து போட்டு தூங்கும் போது குழந்தை இறந்தே கிடந்துதான். இந்த அம்மாவை மேல இவங்க பழி போடுறாங்க. என்ன பழி போடுறாங்க? கொண்டுட்டா அவதான் பிள்ளைய கொண்டா. என்ன லிக்கு வச்சு பேசுறா? பாப்பா பத்தினி ஆமா பிள்ளைய அவதான் கொண்டா. என்ன கொண்டு விட்டு வைக்கிறா? ஆமா யாருக்கும் வழக்கு தான் இருக்குது. மகாராஜா வந்து தீர்ப்பு கேட்காது இருக்கீங்க. நீங்க என்ன ஊப்பிட்டு வந்தீங்க? கொஞ்ச நேரத்துல கேட்டுப்படுறாங்க. அம்மா உன் முகத்தில் பால் வடிவ மாதிரி இருக்குது. என்ன மகாராஜா உன் பொண்ணுக்கு போன் கேட்கறேன் முடியும். பால் கொடுத்து பிள்ளைய கைதியோ பக்கத்து தூங்க வச்சிருந்தா. அம்மா என்ன நடந்தது சொல்லு. ஆஹா வீட்டில் அடிக்க வேலை சரி நேரத்திலே இருந்தது. பார்க்கும் பொழுது இந்த குழந்தை இறந்தே கிடந்ததையா. மகாராஜா அவன் வாங்கிக்கிறா. மகாராஜா யார் நாடுறா? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அடக்கமா இருக்கணும். நீ சொக்கத்துக்கு முக்கியப்பட்ட பிள்ளையா? ராஜாங்கமா பஞ்சாங்கம் கமல்றா. அம்மா இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கிறவர்களே, அதாவது நான் கொல்லவில்லைன்னு நீ சொல்ற, அதை கொண்டுட்டான்னு சொல்ற. இந்த சபையில் அதாவது ஆடவர் யாராவது கரம் பிடித்து வந்தால் அதை நான் தீர்ப்பளிக்கின்றேன். ஐயோ அரசே, அது திருவளர்புரி அயோத்தியாபுரி சக்கரவர்த்தி என்னுடைய மன்னர். சரி அருந்ததின் பார்த்து அடியரால் காதி கட்டினேன். கணவர் கரத்தை தவிர வேறொரு ஆடவர் கரத்தை நான் தொடமாட்டேன் ஐயா. இந்த குறைக்காக என்ன பழி என்னமா சொன்ன கதையில எறும்பு கதையும் நானும் முடியா புடிச்சு பாக்குறேன். சிம்மாதான் தொட்டி இறங்க கூடாதுன்னு நீ இந்த நிலை ஏமா தாரா கட்டிய கணவனை தவிர பேசாத நீ. காலத்துக்கு உனக்கு மரியாதை கிடைக்காதுடா. கட்டிய கணவனை தவிர அடுத்த ஒரு ஆடவர் மீது கை வைக்க மாட்டேன். கொலையை ஏற்றுக்கொண்டாலும் கொள்வனை தவிர மாற்றான் மீது கை தொட மாட்டேன் என்று சொல்கிறார். அம்மா தாரா, நீ என்ன சொல்ற? ஆடவர் சபையே ஆமா யாராலும் ஒரு ஆடவரை கை அழைத்து வந்தா நான் தான் நிர்மாதிரி. ஆமா ஆமா பாடாளி. ஆமா ஆமா சும்மா நல்ல விளையாடி கூடாது. நல்ல போய் அடிச்சு தாரா
அவருடைய உண்மை வாங்குவதற்காக 500 அந்த குழந்தைய கொண்டீங்களா சொல்லலையா குழந்தைய கொண்டியா குழந்தை கொண்டியா இல்லையா உன்னை அப்படியே அடிச்சா உனக்கு புரியாது உன் பேரு எவ்வளவு அடி அடிச்சல் நாக்கு கடிச்சு ஐயோ என் பொண்டாட்டிக்கு தோப்பிடுங்க ஐயா இருபாந்தினா தான் பிள்ளையை தானே கொன்ற கொலைகாரியை என்ன செய்யலாம் கொலைக்கு கொலை வாங்கலாம் அந்த பிள்ளையை கொன்ற இவள் தான் இதோ அவளை வெட்டி அவள் ஓடும் நொட்டு
ஒண்ணு செஞ்சா கொலை செய்யணும் இல்லைன்னா வாங்கின கடை இல்லைன்னு சொல்லுங்க. எடுத்து